வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பாருங்க சூப்பர் மார்க்கெட் வழியா இப்போ ஃப்ரோசன்ல வருது நல்ல மரவள்ளி கிழங்கு. பாருங்க இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குது. டெஸ்கோல எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் டெஸ்கோலாம் பண்ணோம். நாங்கள் இப்போ கடை வழியை பண்ணுற மரவள்ளி கிழங்கு நம்பி வண்ட இல்லாமல் இருக்குது. அது பழுதாகுது, அவிஞ்சிருக்கும், உள்ள கலர் மாறி இருக்கும், நம்பி வேண்டிய இல்லாது. அப்போ இது வந்து ஈஸியும் நல்லா இருக்குது. இன்றைக்கு நாங்கள் மரவள்ளி கிழங்கு அவிச்சு மசாலா போட்டு சாப்பிட போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாங்கள் வந்து அவிக்கிறோம். நல்லா கறியை விடாமல் கொஞ்சம் அவிஞ்சி வரை எடுக்கணும். அவிஞ்சிட்டா சந்திரா? ஓகே, இந்த பதம் ஓகே. கொஞ்சம் உப்பு 2 போட்டு விடுவோம். என்ன உப்பு போட்டுட்டு பிரட்டி விடுறோம். தண்ணியை வடிச்செடுப்போம். என்ன செய்வீங்க சந்திரா? மெல்லிசா சின்ன சின்ன பீஸா விட்டுறீங்க. என்ன மொத்தமாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் மசாலா போடணும். என்ன ஏற்கனவே மரவள்ளி கிழங்குக்கு உப்பு மட்டும் தான் போட்டுக்கிறோம். என்ன நல்ல பதமாக வந்திருக்கு சந்திரா. இதான் கரையை விடக்கூடாது. கரையை விடக்கூடாது, நல்ல பதம். இப்போ நாங்கள் மரவள்ளி கிழங்குக்கு அவிக்கைக்குள்ளேயே உப்பு போட்டு நாங்கள் மரவள்ளி கிழங்குக்கு வந்து உப்பு வந்து அளவாக இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் மசாலா கலக்க போகிறோம். போடுங்க சந்திரா. கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதுக்குள்ளே தனி மிளகாத்தூள், மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு, மஸ்டர்ட் பவுடர் சேருங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம். சட்டி காஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கிறோம். எண்ணெய் எல்லாம் உடம்படி இருக்க எடுப்போம். நாங்கள் கரைச்சி வச்சுருந்த மசாலாவில் அப்படியே அந்த பீஸை போட்டு அதில் பிரட்டி எடுத்துட்டு அப்படியே காய்ச்சியில் போட்டு லைட்டாக பொடிக்க எடுக்கணும். நல்லா இருக்கும். இப்போ உரைப்பு கூட தேவையானாக்கள் உரைப்பு கூட சேர்க்கலாம். வேணாந்திரா சில பேர் வந்து ஒவனில் வச்சும் சாப்பிடுவோம். ஒவன் வந்து அது கொஞ்சம் இந்த காஞ்சது அந்த மேலே சில வரையில் உடனே சாப்பிட்டா ஓகே. இது வந்து பொரிச்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்க உறவுகளே, இப்போ சந்திரா சும்மா இடையிட்ட டைமில் ஏதாவது சாப்பிடணும் போது தோணுமല്ലോ, அப்போக்கே இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேணாந்திரா இப்படி வந்து சூப்பர் மார்க்கெட் வழியாக மரவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. பேக்கெட்டில் ப்ரோசனில் இருக்குது. வேண்டிட்டு வாங்க. நல்ல பிராண்ட் அந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு இதுதானே கூடுதலாக இப்போ 40 தருவாங்க. வந்துடா சந்திரா ரெடி. இப்போ இறக்குவோம் நாங்கள் ரோபோலே. இப்போ நீங்கள் இதோட சோஸ் விட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சோஸில் தொட்டு சாப்பிடல, இப்படியும் சாப்பிடலாம். பாருங்க உறவுகளே, சுவையான மரவள்ளி கிழங்கு ஃப்ரை நல்லா இருக்குது. டேஸ்ட் பார்த்தோம், நல்லா இருக்குது. நீங்களும் இந்த முறை பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். நல்லா இருக்குது. உரைப்பெல்லாம் நல்லா இருக்குது, டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா சுட சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. உறவுகளே, நல்ல சுவையான மரவள்ளி கிழங்கு ஃப்ரை நல்லா சுட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். கச்சப்பில் தொட்டு சாப்பிட்றோம். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான சோஸில் தொட்டு சாப்பிடுங்க. சுவை என்பது அளவற்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.